வணக்கம், வாழ்க வளமுடன். நான் திருக்குமார் இனோவல் ஆர்கிடெக்ட்லேருந்து பேசுகிறேங்க. இந்த மார்க்கெட்டினுடைய வீழ்ச்சி இல்லை அதனுடைய சிறிய வளர்ச்சி இது சம்மந்தமாக இந்த டைமில் வந்து ஒரு 3 விதமான கால்ஸ் வந்து வர்றதை நான் பார்க்குறேன், எனக்கு வருது. ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், மார்க்கெட் ஏற்கனவே இருந்ததோட சரிவில் இருக்குது, அல்லது எனக்கு காமிச்ச ப்ராஃபிட்டோட இப்போ கம்மியாக காமிக்குது அப்படிங்கிறது ஒன்று. அல்லது ரீசெண்டாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க புது இன்வெஸ்டர்ஸ் வந்து கடந்த 1 மாதம் 1.5 மாதத்துக்கு முன்னாடி போட்டவங்களுக்கு மைனஸில் வருது அப்படிங்கிறது ஒன்று. இன்னும் சில பேர் வந்து இப்போ சீப்பாக இருக்கிறது ஒரு சில தகவல் வருது, அல்லது நம்மளே கூட நம்ம இன்வெஸ்டர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம், நான் இதுலேயே இன்வெஸ்ட் பண்ணலாமா அல்லது புதுசு இன்வெஸ்ட் பண்ணலாமா, நான் இவ்வளோ பண்ணலான் இருக்கேன், அல்லது எவ்வளோ பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு மாதிரியான கால்ஸ் வருது. இன்னொன்று வந்து இதுவே இதானா நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாமா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு. அப்போ ஒன்று நான் பார்க்குறதுல இப்படி லாபம் குறைஞ்சி போயிடுச்சு, எனக்கு திருப்பி வருமா அதிகமாகுமா அப்படிங்கிற ஒரு மனநிலை. இன்னொன்று என்னோடது நான் இப்போ தான் போட்டேன் ஆனால் இப்போவே மைனஸில் காமிக்குது அப்படிங்கிறது ஒன்று. அதுக்கு அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 10% வரைக்கும் இறங்கியிருக்கு, மார்க்கெட் இறங்கியிருக்கு அப்படின்னா இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது ரைட்டாக இருக்குமா அப்படின்னு. இன்னும் சில பேர் நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறேன், பட் இன்னும் கூட கீழே போகுமா அதுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிறது ஒரு கால்ஸ். ஸோ நம்ம என்ன பார்க்குறோம், என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு பொருளாதார அறிஞர்களும் ஒவ்வொரு விஷயங்களை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. என்னோட பார்வையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு 10% பக்கமாக வந்து நமக்கு மார்க்கெட் வந்து கீழே இறங்கியிருக்கு. அப்போது இது ஒரு வாய்ப்பாக நம்ம வந்து அடிஷனலாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். அப்போ இன்னொரு கேள்விக்கான பதில், அப்போ இதுக்கு கீழே போகாதா, அப்போ இப்போ இன்வெஸ்ட் பண்ணிடலாமா, இல்லை திருப்பி அதுவும் மைனஸ் ஆகுமா அப்படின்னு நினச்சா, சப்போஸ் நான் என்ன நினைப்பேன்னா, நீங்கள் ஒரு 1 லட்ச ரூபா உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னால் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா அட்லீஸ்ட் ஒரு 40 to 50% வரைக்கும் கூட நீங்கள் போய் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒருவேளை இதுலேருந்து மார்க்கெட் வந்து அதிகமாக போயிடுச்சுன்னு வைங்களேன். சப்போஸ் இன்றைக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 550 பாயிண்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது நிஃப்டியில். அப்போ நான் அடுத்த ஒர்க்கிங் டேயில் வந்து இன்னும் அதிகமாகுமா குறையுமா, அதுக்குள்ளே அதானி பிரச்சனை வந்துருச்சு, இந்த மாதிரி கேள்விகள் வந்து இருக்குது. ஸோ இன்றைக்கே கூட நிறைய பேர் வந்து மார்க்கெட் குறையுன்னு எதிர்பார்த்தாங்க, பட் வந்து இன்றைக்கி ப்ளஸில் தான் இருக்குது. அப்போ இது யாருனாலையும் 100% கணிக்க முடியாதுங்கிறது நம்ம எல்லாருமே சொல்லக்கூடியது தான். அப்போ என்னென்னா, அடுத்த ஒரு சில மாதங்களுக்கான இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம். ஒரு 3 மாதம் 4 மாதங்களுக்கு அப்புறம் நிச்சயமாக மார்க்கெட் வந்து மேலே போக முடியும். அப்போது ஏற்கனவே இருந்த லெவலுக்கு போனாவே இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு பெரிய லாபம் கிடைக்கும். அப்போ ஒவ்வொரு தடவையும் மார்க்கெட் இறங்குறப்பெல்லாம் அது அடுத்த இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 6 மாதத்துக்குள்ளே அடுத்த லெவலுக்கு வந்து போயிருக்கு. அப்போ இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு, அல்லது யாரெல்லாம் ஏற்கனவே பண்ணிக்கிறீங்க அதே ஃபண்ட்லேயோ அல்லது இன்னும் எந்த கேட்டகரியிலையும் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் வந்து நம்ம கேட்குற மூலிமா, கேட்டு பண்ணுறது மூலிமா அடுத்த லெவல் போக முடியும். ஏன்னா ஏற்கனவே எந்த ஃபண்டு வந்து ப்ராஃபிட் கொடுக்குதோ அதில் பண்ணுறது நம்ம சிறந்த முடிவு நம்ம எடுத்துக்க முடியாது. ஸோ இப்போ இருக்கிறது அடுத்து எந்த ஃபண்டில் பண்ணலாங்கிறது ஒரு டீப் டிஸ்கஷனோட நீங்கள் பண்ணுறது தான் ஒரு சிறந்த வழியாக இருக்குது. அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாங்கிறதும், ஒருவேளை இன்னும் கொஞ்சம் மார்க்கெட் இறங்கினாங்க கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறதுக்கும் நல்லதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதே மாதிரி ஒருவேளை உங்களுக்கு லம்சமாக போட முடியுது, அட்லீஸ்ட் ஆல்ரெடி எஸ்ஐபி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இப்போவாது ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது ஒரு ரைட் டைமாக இருக்குங்கிறது என்னோட ஒப்பீனியன். அதனால் வெயிட் பண்ணுறது வந்து கண்டிப்பாக வெயிட் பண்ணலாம், பட் எல்லாமே நீங்கள் எல்லா போர்ஷனுக்குமே நீங்கள் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா திருப்பி மார்க்கெட் அப்படியே போயிடுச்சுன்னு இந்த வாய்ப்பு நம்ம விட்டுட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்து இருக்குது. பட் ஃபீலிங் மட்டும் இல்லை, அதுக்கான லாபத்தை நம்ம இழந்துருவோம். ஒருவேளை எல்லாமே பண்ணுறப்ப நாங்கள் வந்து சில வழிகளை சொல்கிறோம். எஸ்டிபிலையும் கூட கொஞ்சம் பேருக்கு வந்து பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். அல்லது ஏற்கனவே டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னா அது கொஞ்சம் நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி இருக்குது. ஒருவேளை யாராவது எதுமோ கீழே போயிடுச்சுன்னு பண்ணுறது நம்ம பணம் எதாயிருமா அப்படிங்கிற பயப்பட வேண்டியது இல்லை அப்படிங்கிறதா. ஒருவேளை உங்களுக்கு உண்மையாலுமே ஒரு தேவை இருக்குதுன்னா கூட அட்லீஸ்ட் மார்க்கெட் மேலே வர வரைக்கும் அடுத்த வரைக்காவது நீங்கள் வெயிட் பண்ணி எடுத்தீங்கன்னா, இவ்வளோ நாள் நீங்கள் வந்து இருந்து என்ன லாபம் பார்த்தீங்களோ அது வந்து இப்போ குறைஞ்ச மாதிரி இருக்கும். அடுத்த மார்க்கெட் மேலே வரும்போது இன்னும் கொஞ்சம் லாபம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஏன்னா ஈஸியாக நீங்கள் வந்து பணம் பண்ணிக்கக்கூடியது வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கிறது வந்து உடனே நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அந்த ஒரு காரணத்துக்காகவே இந்த டைமில் பணம் எடுக்கிறத நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்ம சொல்கிறது என்ன, மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஒரு ட்ரேடிங் இல்லை, இது ஒரு லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு. அதே மாதிரி என்ன மார்க்கெட் ரிஸ்க்குன்னா, ஒருவேளை மார்க்கெட் கீழே அப்போ உங்களோட வேல்யூ கம்மியாக இருக்குது, யூனிட் அப்படியே தான் இருக்கும், உங்களோட வேல்யூ கம்மியாக இருக்குது, அந்த சமயத்தில் நீங்கள் தாக்கு பிடிக்கக்கூடிய சக்தி வந்து உங்களுக்கு இருக்கணும்.
அப்போ தான் நம்ம வந்து ஈக்விட்டியில் பண்ணணும்னு சொல்லி தான் நிறையா கஸ்டமர்ஸ்க்கு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ சொல்கிறதும் அதுதான், ஒரு வேளை உங்களுக்கு இருக்குன்னா மேனேஜ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஈக்விட்டிலே ஃபுல்லாக இருந்ததுன்னா. ஏன்னா நம்ம வளர்ச்சி ஆகும்போது என்ன நினைக்கிறோம், கம்மியாக்கிற டெப்ட் பண்ணும்போது என்னங்க இதில் இவ்வளோ கம்மியாக்குது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ மைனஸில் பார்க்கும்போது என்னன்னு நினைக்கிறோன்னா கம்முன்னு அதுலேயே இருந்திருக்கலாம்னு நினைக்கிறோம். இது இயல்பு தான். ஸோ ரெண்டுமே வேணுங்கிறது தான் இருக்குது. அது அந்தந்த ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்து அதை டிசைன் பண்ணுறப்ப தான் அது பண்ண முடியும். ஓகே, அதனால் நீங்கள் வந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க. இன்னொரு வீழ்ச்சி வரலாமா அல்லது இதுக்கு கீழே போகலாமா, அதுக்கும் கூட வாய்ப்பு இருக்க தான் செய்யும். அதுவும் நம்ம பயன்படுத்தலாம். இல்லை ஒரு வேளை மார்க்கெட் மேலே போனாலும் இந்த பெனிஃபிட் அடைஞ்சதுக்கான வாய்ப்பு இருக்குது. நன்றி. நீங்கள் இன்னும் கூட ஏதாவது நீங்கள் டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும்னா என்னோடய நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் தேவைப்பட்டேன்னா நம்ம அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி. வாழ்க வளமுடன்.